பிரைஸ்லாட் கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவரோடு கூட பேசின வார்த்தையில் எங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் வாரத்திலே ஆண்டவர் என்ன நம்மளுக்கு உரைக்கிறார் என்பதை இந்த நாளில் நாம் பார்க்கலாம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றி சில விரிவான கருத்துக்களை இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். உண்மையாகவே வெளிச்சத்தை கொடுக்கிற ஆண்டவர் இருளில் இருந்த ஜனங்களை எப்படி வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அசட்டை பண்ணுகிறவர்களாய் இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். 8ஆம் வசனத்திலே பொல்லாப்பை நினைத்தார்கள், அசுத்தமானதை ஆண்டவருக்கு படைக்கிறார்கள். 2:17 வருத்தப்படுத்துகிறார்கள் ஆண்டவரை. 3:8 வஞ்சிக்கிறார்கள். என் தேவாதி தேவனுக்கு முன்பாக அசட்டை பண்ணுகிறவர்களாகவும் அசுத்தமானதை படைக்கிறவர்களாகவும் வருத்தப்படுத்துகிறவர்களாகவும் வஞ்சிக்கிறவர்களாகவும் ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் இருக்கிறதினாலே 400 வருடம் அடிமைகளாய் இருளிலே கிடந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் கஷ்டப்படுத்தி அவர்களை நோகடித்து அவருக்கு முன்பாக பொல்லாப்பான காரியங்களை நாம் செய்கிறதின் நிமித்தமாக ஆண்டவர் நம்மேல் துக்கிக்கப்படுகிறார். என் தேவாதி தேவன் என் மகனை நான் படைத்தது எத்தனை விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதை ஆண்டவருக்கு முன்பாக அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்டதான ஆசைகளை தான் என் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையாகவே வனாந்திரத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செருப்பு கூட தேயாத அளவுக்கு என் தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்துவார் என்று என்னாகமம் 11:33-34 சொல்லப்படுகிறது போல வனாந்திரத்தில் நடக்கிற அந்த ஜனங்கள் அந்த செருப்பு கூட தேய்ந்து போகாத அளவிற்கு அவர்களை நான் பாதுகாப்பேன். ஏனென்றால் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்யாமல் போனால் அவர்களை நான் பாதுகாப்பேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 16:8 கர்த்தருக்கு விரோதமாக ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கண்ணீர், என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் என்னுடைய கணவர் இப்படிப்பட்டதான காரியங்களில் நடந்து கொண்டிருக்கிறார், ஏன் என்னுடைய வாழ்க்கை மாறாதா என்று நாம் முறுமுறுக்காதபடி ஆண்டவரை மாத்திரம் நாம் பிடித்துக்கொள்வோம் என்றால் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அப்படிதான் முறுமுறுத்தார்கள். நான் செத்து கூட போகிறேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நம்ம போய் விடுகிறது முறுமுறுக்கிறதுனாலே. என் தேவாதி தேவனை நாம் இறுகப்படுத்திக் கொள்ளும்போது என் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உபாகமம் 8:4 கூட அவங்க பழைய வஸ்திரத்தை போட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வேர்வை ஸ்மெல்லு கூட வராமல் ஆண்டவர் அவங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறார். 40 வருடம் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையில் வாழுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் அவங்களுடைய துணி கிழிந்து போகவில்லை, அவர்கள் உடம்பில் ஒரு நாற்றமும் எடுக்கவில்லை. ஏனென்றால் ஆண்டவரோடு கூட அவர்கள் பயணித்த போது ஆண்டவர் அவர்களை சோதிக்கிறார். அந்த சோதனையிலும் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பழைய ட்ரெஸ்ஸில் கூட ஆண்டவர் அவர்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லையும் வராத அளவுக்கு அவரை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். உபாகமம் 8:5 கூட தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரவனை சிட்சிக்கிறார். என் தேவன் எவர்கள் மேல் அன்பு செலுத்துகிறாரோ அவரை ஆண்டவர் சிட்சிப்பார். ஏனென்றால் கர்த்தர் என்னை சிட்சிக்கிறார், நான் விழுந்து போவேன் என்று நாம் விழுந்து போகாதபடி ஆண்டவர் என்னை சிட்சிக்கிறதுனால் மாத்திரமே என்னை அதிகமான அளவினால் என்னை நேசிக்கிறார் என்று ஆண்டவரை நாம் இறுக பிடித்து கொள்ள வேண்டும். உபாகமம் 8:6 கூட அவருக்கு பயப்படும்படி அவர் கைகோள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையாகவே ஆண்டவரை நாம் இறுக படித்து கொண்டு அவரை கற்பனையை நாம் கை கொள்ளும் பொழுது என் தேவன் நம்மோடு கூட நம்மளை வாசம் செய்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 5:15 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உண்மையாகவே இருளில் நடந்த அந்த ஜனங்களை ஆண்டவர் வெளிச்சத்துக்குள்ளாக மாற்றுகிறார். என் தேவன் பிறப்பின் நாளாகிய நாளிலே என் தேவாதி தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டார். மாட்டு தொழுவத்தில் பிறந்த என் தேவன் அந்த நாளிலே வெளிச்சத்திலே கொண்டு வரப்பட்டார். இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் கிறிஸ்துமஸ் நாட்களிலே என் தேவாதி தேவனுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் கொண்டாடுகிறோம். மத்தேயு 5:15 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. உண்மையாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடுகளின் நிமித்தமாக 400 வருடம் அடிமைகளாய் வாழ்ந்தபோது முறுமுறுக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம் கணவர்களை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ நாம் முறுமுறுக்காதபடி கொடுத்தார். ஆண்டவர் காயின் ஆபிலை பயன்படுத்துகிறார். காயின் நிலத்தை பயிடுகிறவனாய் இருந்து கனிகளை கொடுக்கிறான். ஆபேல் கொழுத்த கன்றுகளை கொண்டு கொடுக்கிறான். உண்மையாகவே நாம் கொடுத்த கன்றுகளை கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக பலியிடுகிற நாட்களிலே நாம் மனப்பூர்வமாய் நம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது என் தேவன் நம்மளை அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள்.
அசுத்தமானதை கொடுத்தார்கள், பொல்லாப்பு நினைத்தார்கள், வஞ்சித்தார்கள், வேதனையோடு ஆண்டவரை கேள்வி கேட்டார்கள். ஆனாலும் என் தேவன் அவர்களை ஒரு நாளும் வீழ்த்தி விடாதபடி அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனாலும் என் தேவனுக்கு முன்பாக நாம் முறுமுறுக்காதபடி பரிசுத்த ஆவியானவரை நாம் இறுக பிடித்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை காண முடியும். உபத்திரவங்க பாடுகள் வரும்பொழுது என் தேவனை நாம் முறுமுறுக்கக்கூடாது, அவரை ஈடுபடுத்திக் கொள்ளணும். அதுக்காக மாத்திரமே அந்த உபத்திரவம் நம்மளுக்கு கொடுக்கப்படுது, அந்த பாடுகள் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. என் தேவாதி தேவனை நான் முழு மனதாய் தேடுகிறேன், அதனால தான் இப்படிப்பட்ட பாடுகள், அதனால தான் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் என்று நாம் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது மாத்திரமே அந்த உபத்திரவம் பாடுகள் எல்லாம் மாறும். இந்த மாறும் என்ற அந்த வார்த்தையை நாம் ஈடுபடுத்திக் கொள்வோம் என்றால் பரிசுத்த ஆவியானவரை நாம் தொழுது கொள்ள முடியும். மல்கியா 1:7 அசுத்தமான அப்பத்தை படிக்கிறாங்க. ஏனென்றால் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை அவர் செய்கிறதுனாலே நாம் விக்கிரகத்துக்கு படைத்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு பரிசுத்த ஆவியானவரை நாம் நோக்குவோம் என்றால் அந்த பரிசுத்தமான காரியங்கள் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். மல்கியா 1:8 நீ கை உடைந்தது என் கால் உடைந்தது ஆண்டவருக்கு கொடாதே அப்படின்னு சொல்லப்படுது. நீ கை உடைந்ததை கொடாதே, ஆண்டவருக்கு முழுமையான பலிகளை நீ செலுத்து, முழுமையான பரிசுத்தமானது ஆண்டவருக்கு நீ கொடு. அப்படி கொடுக்கும் பொழுது மாத்திரமே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். ஆனால் நான் அடிமைகளால் வாழ விட மாட்டேன், உன்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழுமையாக பரிசுத்தப்படுத்துவேன் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்லுகிறார். நீங்கள் எல்லோருக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் என் தேவனை நீங்கள் இறுக பிடித்துக் கொள்ளுங்க. அவரை உண்மையாக பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளாகிய பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை நாம் இறுக பிடித்து கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வோம் என்றால் அடிமைகளாய் வாழாதபடி, ஆண்டவரை முறுமுறுக்காதபடி, அவரை அசட்டை செய்யாதபடி, பொல்லாப்பானதை நினைக்காதபடி, அவரை வஞ்சிக்காதபடி, கை உடைந்ததையும் கால் உடைந்ததையும் அவருக்கு முழுமையாக செலுத்தாதபடி முழுமையாக ஆண்டவருக்கு நாம் கொடுப்போம் என்றால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமே ஆமே.